தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, நமது பாதுகாவலரும் கோடி அற்புதரும் பதுவை புனிதருமான புனித அந்தோனியாருடைய நவநாட்கள் அகில உலகமெங்கும் பல இடங்களிலும் வெகு விமரிசையாக சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது. புனிதரின் பரிந்துரையால் பல அற்புதங்களும் அதிசயங்களும் புதுமைகளும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாமும் அதற்கு சாட்சிகள். இதோ இங்கு திரளான மக்கள் கூடியிருக்கின்றோம். அந்தோனியார் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு, நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தவும், மென்மேலும் புனிதர் வழியாக ஆசீர்வாதங்களையும் அருள் வளங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள நாம் நம்பிக்கையுடன் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இதோ இந்த புனித அந்தோனியாருடைய திருத்தலத்தின் சிற்றாலயத்தின் இங்கு கூடியிருக்கின்ற நாம் உங்கள் அனைவரையும் பங்கு தந்தையர்கள் சார்பாகவும், இருக்கின்ற தந்தையர்கள், இருபால் துறவியர், பொதுநிலையினர், பங்கு பேரவை உறுப்பினர்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த கொடியேற்ற மற்றும் அதை தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற திருப்பலிக்கு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நாட்களிலே இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கின்றன. ஒரு சில இடங்களிலே 13 நாட்கள் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து கொண்டாடுவார்கள். ஒரு சில இடங்களில் 9 நாட்கள். நமது இந்த சிற்றாலயத்தில் 3 நாட்கள், இன்று 10ஆம் தேதி கொடியேற்றி 13ஆம் தேதி நாம் திருவிழாவை சிறப்பிக்கின்றோம். இந்த 3 நாட்களிலும் சிறப்பாக நவநாள் திருப்பலிகள், ஜெபங்கள், ஆசீர்வாதங்கள் சிறப்பாக நடத்தப்பட இருக்கின்றன. எனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நோட்டீஸில், அந்த சுற்றறிக்கையில் நீங்கள் பார்க்கலாம். அதன்படி ஒவ்வொரு நாளும் காலையில் சிறப்பாக 10 மணிக்கு கன்னடத்திலும், மாலையில் 6 மணிக்கு தமிழிலும் திருப்பலி நவநாள் தொடர்ந்து ஆசீர்வாதம் நடைபெறும். எனவே கூடுமானவர்கள் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை அனைவரையும் கூட்டி வந்து புனித அந்தோனியார் வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்தி இறைவனுடைய ஆசீர்வாதங்களை இன்னும் அபரிமிதமாக பெற்றுச் செல்ல உங்களை அன்புடன் அழைக்கின்றோம், கேட்டுக்கொள்கின்றோம். திருவிழாவானது ஜூன் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. எனவே அதற்கும் நீங்கள் அனைவரும் தயார் நிலையில் வந்து இறைவனை புனிதர் வழியாக போற்றி புகழ்ந்து எல்லா வரங்களையும் வளங்களையும் பெற்று அனுபவிக்க அன்புடன் உங்களை அழைக்கின்றோம், அதற்காக செபிக்கின்றோம். இதோ இந்த கொடியேற்ற விழாவிலே பக்தியுடன் கலந்து கொண்டு இறைவனை புனிதர் வழியாக ஏற்றி போற்றுவோம். ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இக்கொடியை ஏற்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் எம் பாதுகாவலரான புனித அந்தோனியாரை நினைவு கூர்ந்து அவர் தாம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு அவர்களாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
கொடியை ஏற்றுகின்ற பொழுது உங்களுடைய மனதிற்குடைய ஜபங்களானதையும் ஆண்டனை நோக்கி எழுப்பப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்றுக்கொள்கின்ற பொழுது பாடலை பாட உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்னாருடைய இப்பொழுது ஃபர்ஸ்ட் ஆல்டர் பாய்ஸ் செல்வார்கள். தொடர்ந்து நீங்கள் அனைவரும் பேராலயத்துக்கு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அதன் பிறகு குருக்களான வருவார்கள். திருப்பலியானது பெரிய ஆலயத்திலே நடைபெறும். அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து பீட சேவர்களை பின்தொடரும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். I request all of you, please go in a procession following the altar boys. We'll go to the main church and then we'll have the celebration of the Mass. அனைவரும் செல்லுங்கள், ஆலயத்து செல்லுங்கள். bro.